அனைவருக்கும் காலை வணக்கம். மற்றும் ஒரு புதிய நாளில் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இந்த தளத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிற ஒரு பெரிய டாபிக் எடுத்திருக்கோம். இதுக்குள்ளே நம்ம என்ன வேணால் பேசலாம், எது வேணால் பேசலாம், எவ்வளோ வேணால் பகிர்ந்துக்கலாம். அவ்வளோ இருக்குது. நாம் தொடர்ந்து சில விஷயங்களை பார்க்குறோம். ஏன் அந்த கோர்வை தேவைப்படுது? பிரபஞ்சத்தை பார்க்கிறதற்கான புரிதல் ஒரு அகலமான பார்வையிலிருந்து நாம் ஒரு மாற்று பார்வையில் பார்க்க ஆரம்பிக்கிறோங்கிறப்போ அதுக்கான அடித்தளமே மாறணும். நம்ம சரியாக புரிந்துணர்வோடு அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கான அடித்தளமான விஷயங்கள், த பேஸ் கான்செப்ட்ஸு நம்ம என்னெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கோம். விளையாட்டாக சொல்லணும் அப்படின்னா அப்பாவை அம்மான்னு புரிஞ்சு வச்சுருக்கோம், அம்மாவை அப்பான்னு புரிஞ்சு வச்சுருக்கோம். நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் வேறு வேறு பேர் கொடுத்து வச்சுருக்கோம். இந்த நிலைப்பாடு நமக்கு வாழ்வியலில் இருக்கிற வாழ்வியலின் பயிற்சிகளை நாம் விழிப்புணர்வோடு ஏற்றுக்கொள்ளாததுனால நம்முடைய சமூகத்தில் அது ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதனால தான் நாம் அடித்தளத்துலேருந்து இதை கட்டமைப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அகண்டு இருக்கிற எல்லையற்ற பேராற்றல் கொண்ட எல்லாவற்றையும் நீக்கி கொண்டிருக்கிற, இயங்குகிற, உருவாக்குகிற நிலையான பிரபஞ்சத்தின் ஒரு பங்காய் நீங்களும் இருக்கீங்க அப்படிங்கிறதுல அந்த பிரபஞ்சத்துடைய தன்மையை நம்மகிட்டருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறதுனால மேஜர் பாயிண்ட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுல நாம் நம்மளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப பேஸ் லெவல் ஒர்க்லேருந்து எல்லாமே எனர்ஜி தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னாலும் எனர்ஜி தான். எல்லாமே எனர்ஜி தான். நம்ம பேசுறது, நிற்கிறது, நடக்கிறது, நம்ம சிந்திக்கிறது, கேட்குறது, இங்கே நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஆற்றல் தான். இந்த ஆற்றலால் தான் நம்ம நிறைந்திருக்கிறோம். நாம் எங்கெல்லாம் நம்முடைய கவனத்தை குவிக்கிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய ஆற்றல் செலவிடப்படுகிறது. அதாவது மைண்ட் இஸ் அ மீனிங் மேக்கிங் மெஷின், நாய்ஸ் மேக்கிங் மெஷின் அப்படிங்கிறத பார்த்தோம். நாய்ஸ் மேக்கிங் மெஷின் அப்படின்னா நாம் அது போடுற சத்தத்தை எல்லாம் ஆமான்னு கேட்டுட்ருக்கோமா அப்படின்னா ஆமாம். மனம் கத்திக்கிட்டே இருக்குது. அது போடுற எல்லா சத்தத்துக்கும் ஆமாம், இல்லை, சரி, தவறு, இது போன்ற அழுத்தமான உணர்வு நிலைகளையும் அழுத்தமான ஆதாரங்களையும் நம்ம உள்ள உணர்வோடு அதுக்கு கூட்டி வலிமை ஊட்டி வாழ்க்கையுடைய தன்மையவே மாற்றிட்டுருக்கோம். அப்போ இந்த மீனிங் மேக்கிங் மிஷின் எங்கேருந்து நம்மளை
ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னா நமக்கு தெரியாமல் நம்மளை அதை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். நீங்கள் எதையும் கண்ட்ரோல் பண்ண வேணாம். உங்கள் மைண்டை பயிற்சிவீங்க. ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக எதுவுமே சரியோ தவறோ இல்லை, எல்லாமே பார்வைகள் தான். ஏன் எதுவும் சரியோ தவறோ இல்லை? அதாவது ஒரு சரிக்கு பின்னாடி ஒரு தவறுங்கிற ஒரு டுயாலிட்டி இருக்குது. பொலாரிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸில் எல்லா இதுலேயுமே இருக்கிறது. ஆக்கம் அப்படின்னா அழிவு, உயர்ந்தது, தாழ்ந்தது. ஏன் இது அந்த பொலாரிட்டியோடு இருக்குது அப்படின்னா இருமுகத்தன்மை இயல்பாகவே இருக்கிறது தான் பிரபஞ்சம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்தது இந்த இருமுகத்தன்மை இருக்கிறதுனால நாம் ஒரு பொதுவான நிலையிலேருந்து பார்க்கும்போது அவை எதுக்குமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க தேவையில்லை. இதுதான் நல்லது, இதுதான் கெட்டது, இது சிறந்தது, இது தாழ்ந்தது அப்படிங்கிறது இல்லாமல் அது என்னவாக இருக்கிறதோ அதை அப்படியே பார்க்கிறதுங்கிறது தான் விழிப்புணர்வு. அப்புறம் இந்த விழிப்புணர்வை நீங்கள் ஒரு நாளில் எத்தனை தடவை பயிற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். ரைட்டு, இவங்க ரைட்டு அப்படிங்கிறதுனால அந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது. நாம் ஒருத்தரை ரைட்டுன்னு சொல்லும்போதும் ஜட்ஜ்மெண்ட் தான் பண்ணுறோம். அப்போது பொதுவான நிலையிலிருந்து பேசுகிறது அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, இட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, இட் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் யாரையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது ரொம்ப சில இந்த அடித்தளங்களுக்கு மேலே நாம் கட்டமைத்த விஷயம், நீங்கள் எதெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பர்சிஸ்ட் ஆகும். எதை வேணாம் விட்டு விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தன்மைகள் உங்கள்கிட்ட ரொம்ப நீங்கள் ஒரு விஷயத்தோட டக்கஃபார் பண்ணும்போது, போராடும்போது அது உங்களை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த அலவன்ஸ் அதை நம்ம பழகாமல் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஆல் இஸ் இந்த எனர்ஜி ஃபார்ம். எல்லாமே எனர்ஜி ஃபார்மில் இருக்கிறதுனால எனர்ஜி ஃபார்மாக நீங்கள் அதை ஒரு விஷயத்தை அணுகும்போது உங்களோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா அந்த விஷயத்தை அங்கே திரும்ப பர்சிஸ்டாக பண்ண வைக்கும். அந்த விஷயத்தை அங்கே மறுபடியும் நிகழ வைக்கும். ஏன்னா நீங்கள் அதை வேணான்னு சொல்கிறீங்கன்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு அங்கே அதோடைய கட்டளை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா அது விட்டுவிட முடியாத தன்மையான கட்டளையாக தான் அது எடுத்துக்கும் பிரபஞ்சம். அப்போ அப்படி தான் அந்த விஷயத்தை அது உணர்வு பூர்வமாக அதை எடுத்துக்கிட்டு அதை பர்சிஸ்ட் பண்ண வைக்கும். இந்த பழக்கத்தை நான் எப்படியாவது விட்டுடணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. முதல்ல உங்களை அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை முதல்ல உங்களுக்கு ஆமாம் இது என்னோட இதுதான் அப்படின்னு ஏற்றுக்க பழகிக்கங்க. அப்போ ஏற்றுக்கும்போது நடக்கிற விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக அதை விட்டு வெளியில் வர்றதுக்கான அந்த தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. எது மூலமாக நம்ம ரெசிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா சாக்குப்போக்கு சொல்லி தான் நிறைய ரெசிஸ்ட் பண்ணுறோம். மைண்ட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லேருந்து வெளியில் வர ஆசைப்படாது. பழைய ஸ்டேட்லேயே
ஒரு இது இல்லாமையே ஒரு தெளிவு இல்லாமே இருக்கிறது தான் வந்து மைண்டு வந்து என்ன நீங்கள் பழகி வச்சுருக்கீங்களோ அந்த பழக்கத்துலேருந்து அது வெளியில் வர ஆசைப்படாது. இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனே வரணும் அப்படின்னா ஈஸியாக ஒத்துக்காது. ஆமாம் பரவாயில்ல, சொல்கிறத புதுசாக இருந்தாலும் கற்றுக்குவோம் அப்படின்னு ஒத்துக்காது. ஏன் கற்றுக்கோன்னு ஒத்துக்காது அப்படின்னா அது மைண்டோட கேமு. அது ஒரு 35 வருஷமாக 40 வருஷமாக ஒரு விஷயத்த பழகிடுச்சு. இப்படித்தான் பார்க்கணும், இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு பழகின விஷயத்த இன்றைக்கி ஒருத்தவங்க புதுசாக வந்து சொல்லி கொடுத்த உடனே அது மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியாது, அதால் கண்டிப்பாக மாற்ற முடியாது. அப்போ மாற்றணுன்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை நாமளாக அவேர்னஸோட ஆமாம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உணரும் பொழுதே அதற்கான ரெசிஸ்டன்ஸை நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உணரும் போதே பாதி வேலை முடிஞ்சிருது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லையும் நமக்கு எங்கெல்லாம் நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வெளியில் வரணும்னு ஆசைப்படுறோங்கிறத நம்மளோட அவேர்னஸ் லெவல்லேருந்து பார்த்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெசிஸ்டன்ஸ் விலக ஆரம்பிக்கும். இந்த எல்லா கட்டமைப்பு விஷயங்களும் நம்ம படிச்சுட்டே வரும்போது சின்ன சின்ன டூல்ஸ் இடையில பார்த்தோம். அதில் உங்களோட ஒவ்வொரு தாட்டு, ஒவ்வொரு எமோஷனு, ஒவ்வொரு ஃபீலிங்கிட்டே நீங்கள் சொல்லலாம், இது என்னோடது இல்லை, இது நான் அல்ல, நான் இதை விட ரொம்ப பெருசு, நான் எல்லையற்றவன் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த சின்ன டூல் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கே வேணால் பயன்படுத்தலாம். பயன்படுத்த உங்களுடைய விழிப்புணர்வு அதிகமாக ஆரம்பிக்கும். விழிப்புணர்வோடு செயல்பட ஆரம்பிப்பீங்க. இந்த விஷயம் உங்களை கடந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போக ஆரம்பிக்கும். நீங்கள் ரொம்ப இயல்பாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாகவும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்கிறவங்களாகவும் நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. இதற்கு அடுத்து நாம் டூலாக பார்த்தது இன்டெகிரிட்டி. பேஸ் அலைன்மெண்ட் கான்செப்ட்ஸில் நம்ம பார்த்தது இன்டெகிரிட்டி. ஹோல் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் பீயிங் அப்படிங்கிறது தான் நம்முடைய தன்மை. பவர்ஃபுல் பீயிங் அப்படிங்கிறது தான் நம்முடைய தன்மை. இதை விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளால் நம்ம யாரையும் இன்டெகிரிட்டியோடு நம்ம அணுகவும் முடியல, நாமளும் நம்ம இன்டெகிரிட்டியோடு இருக்க மாதிரி உணர முடியல. இதுதான் நம்முடைய இயல்புத்தன்மை. அதாவது இந்த இன்டெகிரிட்டிங்கிறது நமக்கு உள்ளே இருக்கிற கட்டமைப்பு, நம்முள் இருக்கிறது. இதை இல்லாமல் நம்ம இல்லை. இந்த தன்மையோடு தான் நாம் உருவாக்கப்பட்டிருக்கோம். இயல்பாகவே இது நமக்குள்ளே இருக்குது. இதை நம்ம பெரிய என்ன பண்ணிட்டோம், போர்வை வைக்க போர் என்னென்ன வேணுமோ இஷ்டத்துக்கு அது எல்லாத்தையும் போட்டு இதை மூடி வச்சிட்டோம். நீங்கள் ஹோல் கம்ப்ளீட் பவர்ஃபுல் பர்ஃபெக்ட் பீயிங் இன் த யூனிவர்ஸ். இந்த இன்டெகிரிட்டியில் நீங்கள் எப்படி ஹோல் கம்ப்ளீட் அண்ட் பவர்ஃபுல் பீயிங்கோ அதே போல் உங்கள் சக மனிதரும் சக விஷயமும் ஹோல் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் பவர்ஃபுல் பீயிங்காக இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு நாளுடைய அணுகுமுறையிலையும் நான் சரியில்லை, என்னோடது சரியில்லை, நானே தப்பாக இருக்கேன், என்கிட்ட இவ்வளோ விஷயம் மாற்ற வேண்டியிருக்கு, இந்த மாதிரி குறைய தான் நிறைய நம்மளை பற்றி நாம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் நாம் நிறைவானவர்கள், முழுமையானவர்கள், ஆற்றல் நிறைந்தவர்கள், அப்படி எல்லையற்றவர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு நாமே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டிய விஷயம் எதனால் நிலைநிறுத்த முடியும் அப்படின்னா நம்முடைய வார்த்தையை காப்பாற்றுறது மூலமாக.
ஒரு நீங்கள் வார்த்தை சொல்லி அதை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணி பண்ணி செய்ய ஆரம்பிக்கும்போது அந்த வார்த்தை உங்களுடைய மொத்த உலகத்தையும் உருவாக்குற அளவுக்கான க்ரியேட்டிவ் பவரை உங்களுக்கு க்ரியேட் பண்ணிடும். இப்போது நீங்கள் எப்போல்லாம் ஒரு புது பாசிபிலிட்டி க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ சொல்லும்போதே யூனிவர்ஸ் உங்களுக்காக அலைன் ஆகி இவன் சொன்னால் இதை செஞ்சுருவான், அப்போ இதையும் சொல்லிட்டான் இதையும் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அது தன்னுடைய மொத்த அலைன்மெண்ட்டே உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான பவர்ஃபுல்லாக இருக்கிற அந்த ஹானரிங் த வேர்ட் விஷயத்தில் நீங்கள் புது புது ரிசல்ட்ஸை பார்ப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, நீங்கள் நிறைய விஷயங்களை உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இது வரைக்கும் நான் கேட்டுட்ருக்கேன், எல்லாத்தையும் நான் சொல்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்க்குறேன், இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறத தாண்டி இன்டெகிரிட்டி நீங்கள் உங்களுக்குள்ள அலவன்ஸில் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே மற்ற எல்லாமே உங்களுக்கு பின்னாடியே வால் பிடிச்ச மாதிரி வந்துடும். உங்களுக்கு நான் எளிமையான ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளில் முடிந்த அளவுக்கு இதை சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன். எவ்வளவு இது என்னால் சொல்ல முடியுதோ அவ்வளோ சொல்கிறேன். நமக்கு தாண்டின நம்முடைய அறிவுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்மக்கிட்டேருந்து அணுகிறதுல நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிடுறோம். எல்லை தாண்டின விஷயங்களெல்லாம் என்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்போ இன்டெகிரிட்டியை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எங்கெல்லாம் உங்கள் அக்ரிமெண்ட்ஸ் இருக்கோ, சொல்லப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்படாத வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை ஹானர் பண்ணுங்கள். அதை முழு மனதோடு நிறைவேற்றுங்க. நீங்கள் ஒரு உறவில் இருக்கிறீங்க, ஒரு தகப்பனாக இருக்கீங்க, தாயாக இருக்கீங்க, நண்பனாக இருக்கீங்க, அங்கே அந்த உறவுகளில் எல்லாமே ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை நம்ம கொடுத்துருக்கோம், உனக்கு நான் இப்படி இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையே மறைமுகமான வார்த்தை இருக்குது. அந்த வேர்டை ஹானர் பண்ணுங்கள். எப்படி இந்த வேர்டை ஹானர் பண்ண முடியும்? ரொம்ப சிரமமாச்சே, நான் சொன்னோடனே செஞ்சிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். அதாவது நான் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு பவர் கொடுக்கக்கூடிய விஷயம். எனக்கு நான் உண்மையாக இருப்பேன், என்னோடய வேல்யூஸ்க்கு உண்மையாக இருப்பேன்னு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்கக்கூடிய விஷயம். நீங்கள் உங்களோட வேர்டை ஹானர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் உங்களை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களை சுற்றி இருக்கவங்ககிட்டேருந்து உங்களை யூனிக்காக காட்டக்கூடிய ஒரு பெரிய சீக்ரெட் ஆஃப் த சோர்ஸுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஹானர் பண்ண ஆரம்பிங்க உங்கள் வேர்ட்ஸை. அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்கள் இன்டெகிரிட்டியை உங்களுக்கு கூட தக்க வச்சுக்கும். உங்கள் இன்டெகிரிட்டி இது என்னோடதுப்பா அப்படின்னு உரிமை கொண்டாடி மார்பு தட்டி இது என்னுடையது அப்படின்னு கிளைம் பண்ண வைக்கும். இதை தான் பார்த்தோம். கிளைம் பண்ணுங்க. இட் இஸ் எ பர்த் ரைட். யூ ஆர் ஹோல், கம்ப்ளீட் அண்ட் பவர்ஃபுல், பர்ஃபெக்ட் பீயிங், அண்ட் இன்ஃபினிட் பீயிங் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணி நான் என் வேர்டை ஆனர் பண்ணுவேன்னு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் ஆனர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் நீங்கள் சொன்னால் நடக்கணுங்கிற அந்த ரூல்குள்ளே, அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்குள்ளே வந்துடும். இந்த இன்டெகிரிட்டியை எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? வேர்டை மட்டும் ஆனர் பண்ணால் போதுமா? நீங்கள் வேர்டை ஆனர் பண்ணும்போது
எதிர்த்த மாதிரி இருக்கவங்கள தரைக்குறையாவோ மரியாதை இல்லாமோ நினச்சோம் அப்படின்னா அங்கே இன்டெகிரிட்டி கிடையாது. உங்கள் எதிர்த்த இருக்கிற ஆளும் இன்டெகிரிட்டியோடு தான் இருக்கிறாங்க, முழுமைத்தன்மையோடு தான் இருக்கிறாங்க. இந்த ரிலேட்டட்னஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு போன வாரம் சும்மா முன்படம் மட்டும் காட்டியிருந்தோம். ஹவ் யூ ரிலேட் வித் பீப்புள், எப்படி நீங்கள் உங்களை தொடர்பு படுத்திக்கிறீங்க. தொடர்பு படுத்துதல் அப்படிங்கும்போது இவங்களெல்லாம் ஒன்றுமே தெரியாதுப்பா, என்ன இவங்கெல்லாம் படிச்சிருக்க போகிறாங்க, நம்ம படித்த புத்தகத்தில் பாதி கூட படிச்சிருக்க மாட்டாங்க, ஒன்று கூட படிச்சிருக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நான் உங்களை ரிலேட் பண்ணேன் அப்படின்னா உங்கள் யாருக்கும் நான் சொல்லித்தர எந்த பேசிக் டிஸ்டிங்ஷன்ஸும் போய் சேராது. நீங்களும் ஹோல் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் பவர்ஃபுல் பீயிங்காக இருக்கிறீங்க, இன்ஃபினிட் பீயிங்காக இருக்கீங்க அப்படிங்கிற ரிலேட்டட்னஸில் நான் பேசினாதான் உங்களுக்கு அது சென்றடையும். இந்த உதாரணத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு நாம் யார் கூடலாம் ரொம்ப ரிலேட்டட்னஸோடு பழகுறோம் பாருங்கள். குறிப்பாக கணவன் மனைவி. ஏன் மனைவி அப்படிதாங்க, அவங்க 2 நாள் செய்வாங்க, அதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க. என் பையனா கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மிங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். இதெல்லாம் ரிலேட்டட்னஸ் தான். இந்த ரிலேட்டட்னஸ் தொடர்பு படுத்தி கொள்கிற தன்மையை எப்படி நாம் பழக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா முன்னாடி டிசைட் பண்ணிட வேண்டியது, இவங்கன்னா இப்படித்தான் அப்படின்ட்டு. அந்த இன்டெகிரிட்டியிலேருந்து பார்க்குறதே கிடையாது. நானும் தான் முழுமையாக இருக்கனே, என்னைய போல் அவங்களும் முழுமையானவங்க தானே அப்படின்னு பார்க்குற பெருந்தன்மையெல்லாம் லேசாக வரும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப ஒரு அந்த தன்மை நீண்ட பயிற்சிக்கு பின்னாடி தான் வரணும். முழுமையாக கேட்கறதுக்கான ஒருத்தவங்களை உட்காந்து லிசன் பண்ணுறதுக்கான இதுவே நீங்கள் எதை வச்சு அவங்கள தொடர்பு படுத்திருக்கீங்கிறத பொறுத்து தான். அந்த நபர் ஒரு மாதிரிப்பா என்னத்தையாவது பேசுவார், ஆமாம் ஆமான்னு நானும் மண்டையாட்டிட்டு காதுலேயே வாங்க மாட்டேன் அப்படிங்கிறத வேற ரொம்ப பெருமையாக சொல்லிப்போம். பாருங்கள், நீங்கள் எப்படி அவரை ரிலேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை சார்ந்து தான் அவருடைய சூழலும் அவரும் உங்களுக்குமான உறவும் அதுலேருந்து வருகிற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? கொஞ்சம் நம்புறது கஷ்டமாக இருக்குல்ல. நீங்கள் எப்படி அவங்கள பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் இன்றைக்கி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுது. என் கணவனை நான் இப்படித்தான் பார்ப்பேன், என் மனைவியை நான் இப்படித்தான் பார்ப்பேன், என் குழந்தைய நான் இப்படித்தான் பார்ப்பேன், என் உயரதிகாரியை நான் இப்படித்தான் பார்ப்பேன் அப்படின்னு நாம் முடிவு கட்டிட்டோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களால் உறுதியாக தொடர்ந்த ஒரே மாதிரியான நீங்கள் ஏற்கனவே சலிப்படைந்திருக்கிற தேவையில்லாத உணர்வு நிலையிலிருந்து பிடித்தமில்லாத அதே நிகழ்வுகளை அதே அனுபவங்களை மட்டுமே திரும்ப ஈட்டிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க கிரவுண்ட் ட்ரூத். எப்படி இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா நான் தான் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நம்பரை உருவாக்கிட்டு இருக்கேன் என்னுடைய எண்ணத்தால், என்னுடைய ரிலேட்டட்னஸ்னால். அப்போது உறவுகளுக்குள்ள எத்தனை உறவில் ரிலேட்டட்னஸ் சிங், இவங்க இப்படி தான்ப்பா, அவங்க அப்படி தான்ப்பா. அவர் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டார்ப்பா. நான் தான் கேட்டேன், ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாருன்னு நீங்களே சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் அவர் எப்படி ஃபோன் எடுப்பார்? நம்ம வேர்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா? அந்த வேர்டோட பவரை நம்ம மறந்து போயிட்டு தான் நிறைய இடங்களில் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளே தாறுமாறாக மாற்றிக்கிறோம்.
உங்களுக்கு நான் சொல்லித்தர்ற பகிர்ந்து கொண்டிருக்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலிருந்து, உங்களுடைய கற்றல் பயணத்திலிருந்து பார்க்காதீங்க. பழசெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு புதுசாக பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு புதிய கண்ணோட்டம் மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது இங்கேருந்து தான் ஆகப்போகுது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரியும், எனக்கு நான் ஏற்கனவே படித்த விஷயந்தான், எனக்கு நேரம் இல்லை, இதெல்லாம் நம்ம மைண்டு நமக்கே சொல்லிக்கிற சாக்கு. இந்த ரிலேட்டட்னஸ் எவ்வளோ பெரிய ஒரு சதி செய்தோ, அதே போல் இந்த சாக்கு போக்குகளும் நமக்கு எதிராக சதி செய்கிறது. அப்போ கற்றுக்கொள்ளும்போது எப்படி தான் கற்றுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு அது லெகுவான தன்மையை கொடுத்தா அது ட்ரூத், அதை எடுத்துக்கோங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டமைப்புலையும் நீங்கள் எதை ட்ரூத்துன்னு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நாம் என்ன பண்ணுறோம், லெகுவான தன்மை இல்லாமல் கடினமான தன்மையோடு இருக்கிறதையே இதுதான் உண்மை போல் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு கடன் தொந்தரவோ, ஒரு பயமோ, உறவில் இருக்க ஒரு சிக்கலோ, புரிந்துணர்வை இல்லாத தன்மையோ, எல்லாமே கடுமையான தன்மைகள், எல்லாமே பொய், உண்மை இல்லை, லெகு கிடையாது. அதை தான் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கோமே ஒழிய உண்மை என்ன, லெகுவான தன்மை என்ன, நான் யார், எனக்கு இங்கே வாழ்க்கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த வாழ்க்கைக்கு நான் என்னத்துக்காக வந்தேன் அப்படிங்கிற பார்வையை, உண்மையை, நேர்த்தியை, சிறப்பை விட்டுட்டு நம்ம எங்கேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், பொய்யிலேருந்து ஆப்ரேட், நம்ம கடினமான தன்மையிலேருந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதனால் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போதோ எடுத்துக்கும் போதோ லெகுவா இல்லையா, நானே சொன்னால் கூட இது எனக்கு லெகுவா இல்லை, இது உண்மை இல்லை, நான் எடுத்துக்க போகிறது இல்லை. அவ்வளோதான். இந்த லெகுவான தன்மையை பறைசாற்றும் போது நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்டெகிரிட்டியோட, அதாவது ஏன் இன்டெகிரிட்டிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி அந்த கடினமான தன்மையெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போதே இன்டெகிரிட்டியை மிஸ் பண்ணிடுவோம். பதட்டம், பயம், கோவம், சாதகம் இல்லாத சூழ்நிலையெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கும்போதே அந்த அலைன்மெண்ட்டு நமக்கு என்ன ஆயிரும், மிஸ் ஆயிரும். அப்போது அடுத்தவங்களோடக்கான ரிலேட்டட்னஸும் மிஸ் பண்ணுவோம், நாம் பயணிக்கிறதுல நம்மளோட ஆக்ஷன்ஸ்லேயும் ரீசன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடும், சாக்குப்போக்கு. பீயிங் அன்ரீசனபிள், ரிலேட்டட்னஸ், அன்ரீசனபிள், இது ரெண்டும் பெரிய பில்லர் மாதிரி இன்டெகிரிட்டிக்கு. இன்டெகிரிட்டியை பற்றியே இன்னும் 10 வாரம் எடுக்கணுன்னா கூட எடுக்கலாம். ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இங்கே அதை புரிஞ்சு வச்சுருக்கிறதும் சொல்லி கொடுத்துருக்கிறதும் மிக 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 குறைவாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சொல்லியே கொடுக்கலான்னு சொல்லலாம். நேர்மையாக இருக்கிறது இன்டெகிரிட்டினான்னு சொல்லி வச்சுருக்காங்க. அது இல்லை. என்னுடைய தன்மை என்னவோ, என்னுடைய நிலைப்பாடு என்னமோ, என்னுடைய பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுலேருந்து இருக்குங்கிற முழுமையான விழிப்புணர்வு தான் இன்டெகிரிட்டி. இப்போ எங்கெல்லாம் அன்ரீசனபிளாக இருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம இன்டெகிரிட்டியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ரிலேட்டட்னஸ், தொடர்பு படுத்தி பார்த்து கொள்ளுதல், அதுலேயும் நம்ம இன்டெகிரிட்டியை கீப் அப் பண்ணுறோம். இப்போ இன்டெகிரிட்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நமக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாம் எப்படி ஆக்ஷனில் இருக்கோங்கிறதுலேருந்து அது செயல்பட ஆரம்பிக்குது.
எப்படி நம்ம அதை மற்றவங்கக்கிட்ட அணுகிறோங்கிறதுலேருந்து அது வெளிப்பட ஆரம்பிக்குது. ஒரு விஷயத்தோட ஆக்ஷன் பார்ட்டு, நீங்கள் நினைக்கிற பார்ட்டு, யோசிக்கிறது ஒன்று, நினைக்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணுது? இன்டெகிரிட்டியை உங்கள் கூட தக்க வைத்து கொள்கிறது. ரிலேட்டட்னஸ், தொடர்பு படுத்தி கொள்ளுங்க, சரியாக தொடர்பு படுத்தி கொள்ளுங்க. மனிதர்களை இவங்க உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், இவர்கள் வேண்டாதவர்கள், இவர்கள் வேண்டியவர்கள், இவர்கள் மிகவும் அன்பானவர்கள், இவர்கள் அன்பில்லாதவர்கள், இவர்கள் பகையாளிகள், இவர்கள் நண்பர்கள். இது போன்ற தொடர்பு நிலையிலிருந்து மட்டுமே நீங்கள் திரும்ப 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 புதிய அனுபவங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பழைய அனுபவங்களை, லூப்பில் இருக்க அனுபவங்கள் தான் திரும்ப திரும்ப வரும். புதிய அனுபவங்கள் வேணுமா? இன்றைக்கே ட்ராப் பண்ணுங்கள், போங்க. ஆல்ரெடி ரொம்ப லெகுவாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் எப்பயுமே ஒரு கடினமான தன்மையோடு தான் நடந்துகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்வோம். நல்லா இன்டெகிரிட்டிலேருந்து பார்த்து பாருங்கள். நான் சொல்கிறதுல உங்களை நான் குறையா சொல்லலை. எப்படி சொல்கிறேன்? நீங்கள் இன்டெகிரிட்டி ஆப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கறனால இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். கண்டிப்பாக பழகுங்க. பாருங்கள், எங்கேயாவது ஒருத்தர்கிட்ட புதிய அனுபவம் வேணும், புதிய விஷயத்தை உருவாக்கணும், ஒரு நட்பை, ஒரு புரிந்துணர்வை, காதலை, கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் அந்த இன்டெகிரிட்டியை ரொம்ப நீங்கள் செலப்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அவங்க என்ன பண்ணாலும் பண்ணலைனாலும் அவங்க இன்டெகிரிட்டியோடு தான் இருக்காங்க. நம்ம ஜட்ஜ்மெண்ட்லேருந்து பார்த்து உங்கள் அது சரியில்லை, இது சரியில்லை, இப்படி சரியில்லை, அப்படி சரியில்லை, இன்டெகிரிட்டியோடு இருக்காங்க. நான் என்னை எப்படி முழுமையானவனா, ஆற்றல் நிறைந்தவனா, அளவற்றவனா, ஈடு இணையற்றவனா பார்த்துட்ருக்கணும். அதே போல் அவங்களும் ஈடு இணையற்றவங்க, ஆற்றல் நிறைந்தவங்க, எல்லையற்றவங்க அப்படிங்கிற ரிலேட்டட்னஸோடு பார்க்க ஆரம்பிங்க. அன்ரீசனபிளாக உங்களோட கமிட்மெண்ட்ஸ்க்காக ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு ரிலேஷன்ஷிப்போட கமிட்மெண்ட் என்ன? நான் உங்க கூட வாழ்நாள் ஃபுல்லாக இருப்பேன் அப்படிங்கிறதான் நீங்கள் ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் இருப்பேன்னு கொடுக்குறது தான் பெரிய வாக்கு. இந்த வாக்கை காப்பாற்றுங்கன்னு முதலெல்லாம் நம்ம சமூகத்தில் சொல்லி, தமிழர் சமூகம் அப்படி சொல்லி வளர்ந்த சமூகம் தான். கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். அதுதாங்க இன்டெகிரிட்டி. கொடுத்த வாக்கை காப்பாற்றின பரம்பரை தான் நம்ம பரம்பரை. நம்ம தேசம் அப்படிப்பட்ட தேசம்தான். நம்முடைய சமூகம் அந்த மாதிரியான சமூகமாக தான் இருந்துச்சு. இவ்வளோ விழிப்புணர்வோடு இருந்த சமூகம் எந்த நிலைமைக்கு இன்றைக்கி வந்துட்டோன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. யார் 2 பேர் பேசினாலே 3வது ஒரு போல் தேவையில்லாமல் ஒம்புழுத்து குறை, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுகிறதே கிடையாது. கிரிட்டிசைஸ் பண்ணுறது. எதனால்? ரிலேட்டட்னஸ் இல்லாததுனால தான். அன்ரீசனபிளாக இருக்கிறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா உங்களுடைய உறவுகளில், உங்களுடைய வேலை இடத்துல, நட்புணர்வு பகிர்ற இடத்துல, தொழில் சார்ந்த இடங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு பவர்ஃபுல் பீயிங்காக, ஒரு இன்ஃபினிட் பீயிங்காக உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ள ஆரம்பிச்சிருங்க. நான் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்கிறது? பவர்ஃபுல்லாக்கெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியாது, எனக்கு அதை உணர முடியல அப்படின்னா நீங்கள் அன்ரீசனபிளாக இருந்து பாருங்கள். இந்த ரிலேட்டட்னஸை இந்த 1 வாரம் ஃபுல்லாக பயிற்சி பண்ணி பாருங்கள். இன்டெகிரிட்டி உங்களை அப்படியே கம்பீரமாக உங்கள் தோள்பட்டையை 1 இன்ச் இன்னும் அகலமாக்கும், விரிவாக்கும். மூச்சு விட்றதே ஆழமாக மூச்சு விடுவீங்க. உண்மை, உங்கள் உடம்பு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன் தெரியுமா? இன்டெகிரிட்டிங்கிறது பேசிக் உள்ளே இருக்கிற சோர்ஸோட கட்டமைப்பில் இருக்க விஷயங்கிறதுனால உடலுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு உறுப்பும் இன்டெகிரிட்டியோட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். லிவர் வந்து சொல்லும், அப்பா இந்த மனுஷன் சொன்னதை செஞ்சிருவார்ப்பா,
ஹானர் பண்ணுவார்ப்பா. ரிலேட்டட்னஸ் இவர்கிட்ட அட்டகாசமாக இருக்குது, இவர் அன்ரீசனபிளாக இருக்கிறவர்ப்பா, இவர்கிட்ட நான் தாறுமாறாக வேலை இல்லாத வேலையெல்லாம் செய்ய முடியாது, சரியான வேலை தான் செய்யணும்னு சொல்லிட்டு லிவர் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இருதயம் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், நுரையீரல் சரியாக செய்யும் வேலையை. எப்படி நீங்கள் தான் உங்கள் தளம் இல்லையா? உங்கள் ஆற்றல் தளம் எப்படி கட்டமைக்கப்படுதோ அதை பொறுத்து தான் உடல், அதை பொறுத்து தான் உங்களுடைய ஆன்மா வேலை செய்யுது, உங்கள் மனம் வேலை செய்யுது. உண்மையாலுமே அவ்வளோ பெரிய இன்டெகிரிட்டி மிஸ் ஆகுது, எங்கேயோ இன்டெகிரிட்டி மிஸ் ஆகுது அப்படிங்கிறத உங்கள் உடம்பு ஏதாவது அசௌகரியப்படுத்தும் போதே நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஆஹா, நீ என்ன இன்டெகிரிட்டி மிஸ் பண்ண, ரெஸ்டோர் பண்ணுங்க இன்டெகிரிட்டியை, ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். என்ன கமிட் பண்ணீங்களா அந்த கமிட்மெண்ட்டை முடிங்க. பீயிங் அன்ரீசனபிளி fulfilling your commitments. அன்ரீசனபிளாக ஃபுல்ஃபில் பண்ணுங்க, அன்ரீசனபிளாக போங்க. அதை தான் சொன்னேன், நம்ம குழந்தைக்கு நைட்டு 9 மணி 10 மணி ஆகிப்போச்சு அப்படின்னோடனே குழந்தை தானே படுக்க வச்சு சமாதானப்படுத்தி, அன்ரீசனபிள், இது குழந்தை தானே சொன்னால் கேட்கும் தானே, 3 வயசு தானே அதுக்கு. ரிலேட்டட்னஸ், என்னுடைய தொடர்பு படுத்தி கொள்கிற தன்மையையும் நான் சாக்கு போக்கு சொல்லாமல் இருக்கிற தன்மையும் நான் மாற்றிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் 90% விஷயம் முடிஞ்சுங்க. நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறதே ஓட்ட டப்பா, உடஞ்ச டப்பா, நான் ஒரு ஆளுக்கு பாத்திரம், நான் தப்பு பாவி, நான் நல்லவன் இல்லை, இப்படி உட்காந்து உங்களையே நீங்கள் பார்த்துட்டு இருந்தா அடுத்தவங்களை நீங்கள் எப்படி இன்டெகிரிட்டியோட, அவங்களும் ஹோல் கம்ப்ளீட் அண்ட் பர்ஃபெக்ட் பவர்ஃபுல் இன்ஃபினிட் பீயிங் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? முதல்ல உங்களை ரிலேட் பண்ணுறத சரியாக ரிலேட் பண்ணுங்கள், அடுத்தவங்களை ரிலேட் பண்ணுங்கள். ரொம்ப குறிப்பாக எனக்கு இப்போல்லாம் இந்த சமீபத்தில் நிறைய நம்மக்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸோட இதில் அனுபவங்களில் பார்க்குறது, கணவன் மனைவி எவ்வளோ அழகான உறவு, இயற்கையும் இறைவனும் பிரபஞ்சமும் இவ்வளோ ஒரு புரிந்துணர்வோட ஒரு கட்டமைப்பை கொடுத்து, குடும்பம்னு கட்டமைப்பு கொடுத்து கணவன் மனைவின்னு இணைத்திருக்கு. அதில் ஏன் இவ்வளோ தகராறு, இவ்வளோ பிரச்சனை? எவ்வளோ அழகாக இருக்கலாம் லைஃப்பை, 10 வருஷம் 15 வருஷம் எல்லாம் கூட ஒன்றா இருக்கிறவங்களே ஒருத்தர் ஸ்பேஸே இல்லாமல், அவங்களுக்கு இவங்க ஸ்பேஸ் கிடையாது, இவங்க அவங்க ஸ்பேஸ் கிடையாது, இவங்க மாதிரி பயணிக்க, அவங்க மாதிரி பயணிக்க, ஃபேமிலிஸில் ஒரு ஆத்தென்டிசிட்டியே இல்லாமல் போச்சு. அந்த அவங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய அந்த புரிந்துணர்வே மிஸ்ஸிங். எவ்வளோ ஆசையாக வாழலாம், எவ்வளோ அழகாக நேர்த்தியாக அமைச்சுக்கலாம். ஒன்று தான், நீங்கள் எவ்வளோ முழுமைத்தன்மை நிறைந்தவர்களோ அதே முழுமைத்தன்மை உங்களோட அருகாமையில் இருக்கவங்களுக்கு, எதிரில் இருக்கவங்களுக்கு, உங்கள் கூட உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் கொடுங்க. அந்த தன்மையிலிருந்து விலக்கி பார்க்க நீங்கள் இதே அனுபவங்களை திரும்ப திரும்ப பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. புதிய அனுபவங்களை உருவாக்கணும், ஹாப்பியாக பகிர்ந்துக்கணும், ஜாலியாக என்கிட்ட இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு சந்தோஷமாக வர்ற பயிற்சி நாட்களில் சொன்னீங்க அப்படின்னா, உண்மையாலுமே நான் இங்கே உங்களுக்காக எது கொடுத்துட்ருக்கேன், எந்த சாரத்தை கொடுத்துட்ருக்கேன், எந்த ஒரு உள்ளான விஷயத்தை உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நிறைவு இருக்கும். இதை பயிற்சியாக கொண்டு வாங்க, உங்களுக்குள்ள பயிற்சியில் கொண்டு வாங்க.
அன்ரீசனபிளாக இருங்க. இப்போ ஹெட்ஃபோனை காதில் போட்டுக்கிட்டு வாக்கிங் போயாத நான் இதை கேட்டே தீருவேங்கிறது ஆல்ரெடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க அன்ரீசனபிள் விஷயம். இதே போல் எத்தனை விஷயத்தில் ரீசன் சொல்லிவிட்டு அன்பை பாராட்டாமல், மகிழ்ச்சியை பாராட்டாமல், ஒரு ஏற்ற மாதிரி இருக்கவங்களுடைய திறமையை பாராட்டாமல், கொண்டாடாமல், அன்ரீசனபிளாக பக்கத்தில் இருக்கவங்கள செலப்ரேட் பண்ணுங்கள். உங்கள் வார்த்தையை காப்பாற்றுங்க. ரிலேஷன்ஷிப்புக்கு அன்ரீசனபிளாக உங்கள் கமிட்மெண்ட்டை ஹானர் பண்ணுங்கள். நீங்கள் கணவனாக இருக்கேன்னு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க, மனைவியாக இருக்கீங்கன்னு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. அவங்களோட புரிந்துணர்வோடு இருங்க. கோபமாக இருக்காங்கங்க, ரிலேட்டட்னஸ்லேருந்து பாருங்கள். கோபத்தை ரிலேட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் அவங்கள அப்படியே விட்டுருங்க. அந்த குறைய சொல்லாமல், அவங்கள போட்டு அதை போட்டு திரும்ப திரும்ப நோண்டாமல், ரிலேட்டட்னஸில் எஸ் he is equivalent to me, he is an infinite being, I am honoring him. Greatness, the greatness பார்க்க ஆரம்பி. கிரேட்னஸ்ங்கிறது உயர்ந்த தன்மை மட்டும் இல்லை, அவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பு தன்மை, அந்த இன்டெகிரிட்டி, அதை அவங்களுக்காக பார்க்க ஆரம்பிங்க. எல்லார்கிட்டையும் அது இருக்குது. அப்போ பார்க்க ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய தன்மை ரொம்ப லகுவாக மாறும். ஒரு 10 நிமிஷத்துல எல்லாம் நம்மள்கிட்டே வந்து எதுக்கு கோவப்பட்டனே தெரிலையப்பா, அன்ரீசனபிளாக அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆமாப்பா, நீங்கள் இந்த ஒரு விஷயம் செஞ்சீங்க, இதனால தான் ஏற்கனவே நம்ம வந்து தொந்தரவாக இருந்தது. இப்போ நான் இதுக்கு மேலே நீங்கள் செய்கிற விஷயம் பிடித்தாலும் பிடிக்காட்டியும் உங்கள் கூட நான் இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். அன்ரீசனபிளாக உங்களுக்காக உங்கள் கமிட்மெண்ட்டில் உங்கள் கூட இருப்பேன். இதுதான் இன்டெகிரிட்டி. உறவை கட்டமைக்கிறது வந்து இங்கிருந்து தான் கட்டமைக்கணும். நீங்கள் எதையுமே புரிஞ்சுக்கலாம் தேவையில்ல, உட்காந்து பேச தேவையில்ல. இந்த பார்க்குற விஷயத்தையும் அவங்க கூட ஆக்ஷனில் செய்கிற விஷயத்தையும் ரிலேட்டட்னஸையும் அன்ரீசனபிளான விஷயத்தையும் மட்டுமே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உறவுகளில் கொண்டு வந்துட்டீங்க. உங்கள் பயிற்சியில், உங்கள் வாழ்வு, உங்களுடைய வேலை, உங்களுடைய நட்பு வட்டாரம் எல்லாத்துலேயுமே கொண்டு வாங்க. இதை நான் பண்ணணுன்னா பண்ணி தான் ஆகணும். இதுக்கு ரீசன்ஸ் கிடையாது. அவங்க அப்படிங்க, இவங்க இப்படிங்க, அதெல்லாம் எங்கள் வீட்லலாம் அன்ரீசனபிள். உங்களுக்கான ஒரு பெரிய காலிங் இருக்குது லைஃப்பில். எல்லாருக்குமே இன்றைக்கி ஏன் வந்து நின்று உட்காந்து 1 மணி நேரம் எதுக்கு இதை கேட்கணும்? இந்த அம்மா யாரோ பேசுகிறாங்க, இது கேட்கணுமா? பிரபஞ்சம் உங்களை செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருக்குங்க. நீங்கள் இன்டெகிரிட்டியோடு இருக்க மனுஷன், இன்டெகிரிட்டியோடு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி உங்களை சூஸ் பண்ணிக்கிறது. அது அவ்வளோ உங்களை ஹானர் பண்ண பார்க்குது. உங்களை அது உங்களை நேசிக்குது. உங்கள்கிட்ட அது அன்ரீசனபிளாக உங்களுக்கு எப்படியாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடாதான்னு உங்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் அந்த வேலையை. ஏன்? என்னுடைய வேலை இல்லை இது. நான் ஏதோ 10 பேரா, 10 லட்சம் பேரா, நான் 40 லட்சம் பேரா, 50 லட்சம் பேரா, நான் இல்லை. எனக்குள்ளே இருக்கிற இன்டெகிரிட்டி, எதிர்த்த ஆளுக்குள்ளே இருக்கிற இன்டெகிரிட்டி அதை சரிவர செய்ய வைக்கும். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம். நான் ரிலேட் பண்ணுறேன், அன்ரீசனபிளாக இருக்கேன், அவ்வளோதான். ரிசல்ட்டெல்லாம் அதுவாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், ரிசல்ட்டை கையில் வச்சுக்கிட்டு தான் உறவுகளையெல்லாம் கையாளவே தொடங்கும். இப்படி ஒரு குடும்பம் இருக்கணுமாக்கும், இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணுமாக்கும். நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க.
ரிசல்ட்டை எய்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நடந்துட்டுருக்க விஷயத்த கோட்டை விட்டுருவோம். இங்கே நடக்கிற விஷயத்த கவனம் கொண்டு வாங்க. இன்னைக்கு இருக்கிற இட்லி சாம்பாரை மட்டும் பாருங்க. அதை செலப்ரேட் பண்ணுங்க. இந்த மூமெண்ட் இங்கே தான் வாழ்க்கை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுல நம்ம நிறைய இடத்துல கோட்டை விட்டுறோம். வாழ்க்கை இங்கே தான் நடந்துட்டுருக்கு. இதை மிஸ் பண்ணுறதே இன்டெகிரிட்டி இல்லாத தன்மை தான். முடியும், உங்களால் இதை பயிற்சி பண்ண முடியும். இந்த பயணம், இந்த மாற்றத்துக்கான பயணத்தில் நீங்கள்லாம் என்னோட இருக்கீங்க, பயணிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறதே நான் ரொம்ப பெரிய இன்டெகிரிட்டியாக தான் நான் பார்க்குறேன். இதை பயிற்சியில் மேற்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முதல் 4 தடவை உங்கள் விழிப்புணர்வு நிலையில் சின்ன சின்ன இந்த விஷயங்களை கொண்டு வாங்க. ஆழமான மூச்சை உள்ளே இழுப்போம், வாய் வழியாக மூச்சை வெளியில் விடுவோம். ஒரு 8 முறை. இன்று விடுமுறையாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு நிமிஷம் பண்ணலாம். மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க, வாய் வழியாக. Breathe in through your nose, breathe out through your mouth. அவசரம், நான் எங்கேயோ போகணும், அது வெறும் எண்ணம் மட்டுமே. அதை அப்படியே ட்ராப் பண்ணுங்க. இதெல்லாம் பயிற்சியில் கொண்டு வர முடியாதுங்க. கேட்க தான் முடியும், கேட்க நல்லாயிருக்கும், செய்ய முடியாது. அது வெறும் எண்ணம் மட்டுமே. அப்படியே ட்ராப் பண்ணுங்க. கோவமாக வருது நீங்கள் பேசுகிறத கேட்டால், அது வெறும் எண்ணம் மட்டுமே. என் மனைவியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டீங்க, பார்க்காம பேசிகிட்ருக்கீங்க, கூட வாழ்ந்துட்டுருக்கிறது நான் தான். அது வெறும் எண்ணம் மட்டுமே. ட்ராப் பண்ணுங்க. இது நான் அல்ல, இது என்னுடையதல்ல, நான் இதை விட ஏழையற்றவன், நான் இதை விட பெரிது. கோபம், பகை உணர்வு, பயம், சந்தேகம், நான், இதுதான் நான் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் இப்போ ஒரு தடவை பரிசீலனை செய்து எல்லாத்தையும் உடைக்கிறேன். இது நான் அல்ல, இது என்னுடையதல்ல, நான் இதை விட எல்லையற்றவன், இதை விட பெரியவன். நான் அளவற்ற ஆற்றல் கொண்ட தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் எல்லையற்றவன், நான் முழுமையானவன், நான் நேர்த்தியானவன், அளவற்ற ஆற்றல் உடையவன். I am a whole, complete and perfect, powerful, infinite being. இதெல்லாம் இதை ஒத்துக்க விடாமல் கடுமைத்தன்மையாக அவங்கள அழுத்துதோ, கடுமையாக இருக்கோ, இலகுவான தன்மை இல்லாமல் கனமாக இருக்கோ உங்களுக்குள்ள, அதையெல்லாம்
உண்மை அல்ல, சத்தியம் இல்லை, ட்ரூத் இல்லை, அதை கீழே போட்டுருங்க. திரும்ப ஒரு தடவை டிக்ளேர் பண்ணுங்க. ஐ ஆம் ஹோல், கம்ப்ளீட், பர்ஃபெக்ட், பவர்ஃபுல், இன்ஃபினிட் பீயிங். நான் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் மற்றவர்களின் என்னுடைய முழுமைத்தன்மையிலிருந்து பார்ப்பேன். என்னையும் மற்றவர்களையும் எப்பொழுதும் என்னுடைய முழுமைத்தன்மையிலிருந்து தொடர்பு படுத்திக் கொள்வேன். சாக்குப்போக்குகள் இல்லாத, காரணங்கள் இல்லாத இயக்கங்களையும் பணிகளையும் என் வேலைகளையும் செய்வேன். என்னோட வேலை எதுவாக நான் முடிவு பண்ணுறனோ, கமிட் பண்ணுறனோ, அந்த கமிட் பண்ணுறதுக்கான அன்ரீசனபிள் விஷயத்தை எனக்குள் நான் பயிற்சி செய்வேன். ஐ வில் பி அன்ரீசனபிள். மூச்சை நல்லா இழுத்து ஒரு தடவை உள்ள விடுங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி, கிளப் ஹவுஸ்க்கு நன்றி, நம்முடைய சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி.